குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புதிய வேலைவாய்ப்பினை பற்றின நியூஸ் பார்க்க போகிறோம். என்ன வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் விசி கோஸ்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்களா, அதை கோர்ஸ் பண்ணுறதுக்கான வேகன்சி போட்டிருக்காங்க. எத்தனை காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா 75. கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ பிடெக் ஐடி, எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இதில் இருக்கிறவங்க வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நம்ம சேனலில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இப்போ வந்து பிடிஎஃப் ஃபைலில் வந்து விரிவாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். அது மாதிரி வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், ஓகேங்களா? என்றைக்கு தொடங்குதுன்னா 22/11/2024. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 23/12/2024. ஆன்லைன் அப்ளிகேஷனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். அதுக்கான வெப்சைட் வந்து இந்த கொடுத்துருக்காங்க, mhc.tn.gov.in vc/reg போட்டிருக்காங்களா. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அவங்க அப்ளிகேஷனை இது பண்ணுங்கள். அது மாதிரி யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்களாம் மறந்துடாமல் அப்ளிகேஷன் போட்டுருங்க. ஏன்னா சம்பளம் வந்து 30,000, நல்ல சம்பளம். சில ஒருத்தவங்க நிறைய பேர் வெளியில் கரெக்டான ஜாப் கிடைக்காமல் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஜாப்பில் வந்து நீங்கள் போய்க்கிறது உங்களுக்கு வந்து உங்கள் சேஃப்டி. அது மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ இதெல்லாம் எதில் உங்களுக்கு சொல்லுவாங்கன்னா, உங்கள் மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதில் எஸ்எம்எஸ் வரும் அல்லது இமெயில் ஐடி கொடுத்துப்பீங்களா, அதில் வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இது என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா விசி கோஸ்ட், அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் கோஸ்ட். கன்சால்டேட் பே தான் 30,000. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 75. நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு கொடுத்துருக்காங்க, வீடியோ கான்ஃபரன்சிங், ஹைப்ரிட் ஹியரிங். அதுதான் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 35 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. அது மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே பார்த்தோம்ல தான், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பிடெக் ஐடி, எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இது இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 600 எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே 600 அதனால் எல்லாருமே கட்டிடுங்க 600. எக்ஸாம் ஃபீஸ் கட்டாமட்டிங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் மறந்துடாமல் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிடுங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் ரிட்டன் எக்ஸாமில் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. மார்க் எவ்வளோக்கு வைப்பாங்கன்னா 120 மார்க் வைப்பாங்க. மொத்த கொஸ்டின் வந்து 60. ஒவ்வொரு கொஸ்டின் வந்து 2 மார்க்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள். அது வந்து ஓஎம்ஆர் சீட்டில் தான் நடக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பு. ஓகேங்களா? இது வந்து சிலபஸும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ். கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து 50 கொஸ்டின் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 10 கொஸ்டின். ஒவ்வொன்றுக்கு 2 கொஸ்டின் 120 மார்க். இன்டர்வியூ வந்து 30 மார்க் நடத்துவாங்க. ஷார்ட் லிஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு ரேஷியோ வந்து 1:5 இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. எக்ஸாமினேஷன் சென்ட்ரு அதெல்லாம் வந்து அந்த உங்களுக்கு கால் டிக்கெட் வரும்ல, அதிலே வந்துடும். அது மாதிரி பப்ளிகேஷன் ரிசல்ட் வந்து இந்த வெப்சைட்டில், மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் மட்டும்தான் வெளியிடுவாங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஒன்று வந்து மெட்ராஸில் போடுவாங்க, இல்லைனா மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போடுவாங்க. அன்னெக்ஸர் ஏன்னு சொல்லிட்டு என்ன சிலபஸ் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கிறங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.